நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரதீப், சொல்லுப்பா, என்ன இதெல்லாம்? அங்கிள், இந்த பொண்ணு என் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்துட்டு போற பொண்ணு, அவ்வளோதான். அப்பப்போ ஏதாவது டவுட் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, நான் போய் கிளியர் பண்ணி கொடுப்பேன். அப்ப எடுத்த போட்டோவா தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு தனுஷ். அங்கிள், எனக்கு இந்த பொண்ணோட பேர் கூட தெரியாது அங்கிள். இவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா சொன்ன? ஏய், என்னடா சொன்ன? அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? கையெடு. சண்டை போடுறதுக்கா வந்தோம்? பிரியா, இங்க வாங்க. பிரதீப் பேசுனது கேட்டீங்கல்ல? எவ்வளவு பெரிய பொய் சொல்லி உங்க உறவை கொச்சப்படுத்துறான். நீங்க அவனுக்கு மனைவி, ஆனா இவன் கொஞ்சம் கூட வாய் கூசாம தங்கச்சின்னு சொல்றான். பிரியா, சொல்லுங்க, உங்களுக்கு அவனுக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க பிரியா. பிரியா, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். உண்மையை சொல்லு. உண்மைதான். பிரதீப் சொல்றது உண்மைதான். எனக்கும் அவருக்கும் இவங்க சொல்ற மாதிரி எந்த உறவும் கிடையாது. கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறப்போ எனக்கு அவர் பழக்கம். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. காவியாவும் தனுஷும் என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என் தங்கச்சியை பிரதீப் கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு காவியா சொன்னாங்க. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக என்ன பிரதீப்போட மனைவின்னு பொய் சொல்ல சொன்னாங்க. என்ன மிரட்டினாங்க. ஏய், இல்ல ஒரு பொம்பளை மனசாட்சியே இல்லாம பேசுற. நீ அவனு கூட சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? தனுஷ், ரொம்ப பேசுற நீ. போனா போதும், நான் பொறுமையா இருந்தா மோஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க. ஒண்ணா ஏய், என்ன நிறுத்துடா. என்னடா ஏன் முன்னாடியே என் பையன் மேல கைய வைக்கிற? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒரு பொண்ணை தப்பு பண்ண தூண்டி இருக்கீங்க. அதுக்கே உங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வைக்கணும். எனக்கு தெரியும்டா, நீ ஒரு கிரிமினல், உங்க அப்பா ஒரு கிரிமினல், மொத்தத்துல உங்க குடும்பமே கிரிமினல். சார், நடந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. முகூர்த்த நேரம் முடிய போகுது. ராமநாதன், நான் இந்த கல்யாணத்தை நடத்த விரும்பல. என் கௌரவமே போச்சு. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடக்குங்கிறீங்களா? சார், அப்பா என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு ஒண்ணுமில்லடா.
இந்த கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்ல, நீயும் தான். மாலையை கழட்டி போட்டுட்டு வாடா. சம்பந்தி, அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. என் பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிரும். நாங்க வெளியில தலை காட்ட முடியாது. ஊர்ல எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சம்பந்தி. போகாதீங்க சம்பந்தி. நீங்களாவது சொல்லுங்கம்மா. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என் பொண்ணோட வாழ்க்கை பாழாயிருமா? எடுத்து சொல்லுங்கம்மா. போகாதீங்க சம்பந்தி, போகாதீங்க. ஐயோ ஐயோ. நான் எவ்வளவு கை கூப்பி கெஞ்சியும் கொஞ்சம் கூட இறக்கலாம். கல்யாணத்தை நிறுத்தி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாரம்மா. படுவாவி அந்த எஸ்பி போலீஸ்காரர் திமிர காட்டிட்டார்ல. அப்பா, தப்ப நம்ம மேல வச்சுட்டு ஏன் அவரை போய் திட்டிட்டு இருக்கீங்க? தப்பா நம்ம பக்கத்துலயா? நம்ம அப்படி என்னமா பண்ணோம்? உங்க மூத்த மக ஒருத்தி போதாதா? கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி வந்தா. அவ வந்தது மட்டும் இல்லாம கூட ஒரு பொண்ணைய கூட்டிட்டு வந்து பிரதீப்போட பொண்டாட்டின்னு பொருளைய கிளப்பி விட்டு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டா. அவ சொன்ன பொய்ய நம்பி அவ அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. அவர் பையனை வேற ஒரு பொண்ணோட சேர்த்து பேசினா அவரு கோவம் வராம வேற என்ன செய்யும்? வேற யாராவது என்ன தப்பா சொன்னா நீங்களும் அம்மாவை சும்மா இருப்பீங்களா? போலீஸ்காரங்கல்ல அத பட்டுன்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு அவங்கள கோச்சு என்னப்பா பிரயோஜனம்? உங்க கோவத்தை அங்க காட்டாதீங்க. உங்க பொண்ணு காவியா மேல காட்டுங்க. அம்மா, திவ்யா அங்கே நில்லு. உள்ள வராத. உள்ள வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, திவ்யா அங்கே நில்லு. உள்ள வராத. உள்ள வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போ, வெளியே போ. அம்மா, அவ சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம், யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். போதும், கோயிலே எல்லாம் சொல்லி தீர்த்துட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? செத்துட்டோமா உயிரோடு இருக்கமான்னு பார்க்க வந்தீங்களா? தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. உங்க முகத்துல முழிக்க நான் விரும்பல.
அப்பா நீங்க என்ன வெளியில போக சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தின சந்தோஷம் எனக்கு இருக்கு. இப்ப இல்லைன்னாலும் உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் நான் பண்ணது சரின்னு புரியும். நான் உங்க பொண்ணுப்பா. நல்லது செய்ய துணிச்சல் வேணும்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் எப்படிப்பா நான் சும்மா இருக்க முடியும்? அதுவும் என் தங்கச்சி வாழ்க்கை விஷயம்ப்பா. அவ என் தங்கச்சி. ஏய், யார் தங்கச்சி? நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல, நீ எனக்கு அக்காவும் இல்ல. அந்த உறவு முறிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அக்காங்கிற உறவை சொல்லிக்கிட்டு என் மேல அக்கறை கட்டுன்னு இந்த வீட்டுக்கு வராத. இனிமே என்னோட லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. திவ்யா நான் சொல்றது காவியா, புரியாத ஜென்மங்க கிட்ட போராடி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ வா, நீ வா. திவ்யா, காவியாவை பொறுத்த வரைக்கும் அவ பிறந்ததுல இருந்தே ஊ சந்தோஷத்துக்காக வாழ்றவ. அதை நீ மறந்துடாத. என் பேத்தி கல்யாணம் மணவர வரைக்கும் போய் நின்னு போச்சு. அவ தலையெழுத்து இப்படியா இருக்கணும்? கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? கலகலப்பா இருந்த வீடு இப்ப களை இழந்து போயிடுச்சு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணாத? என் பொண்ணுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? புகுந்த வீட்டுக்கு போக வேண்டிய என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க. நீங்க எடுத்த முடிவால எல்லாரும் எவ்வளவு வருத்தமா இருக்காங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்கிற மாதிரி எனக்கும் வருத்தம் இருக்கு. ஆனா நடக்க இருந்த கல்யாணம் போலீஸ்காரன் வீட்டு கல்யாணம். அதுல சிக்கலோ குழப்பமோ இருக்கக்கூடாது. பந்தல்லையே பஞ்சாயத்து வந்துட்டா ஒரு போலீஸ்காரனா நான் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? இதுல யாரு நல்லவங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, யாரு குற்றவாளிங்கிறதா எனக்கு முக்கியம். அதனால தான் நான் கல்யாணத்தை நிறுத்தினேன். அப்பா, உங்களுக்கு என் மேல சந்தேகம், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. அது நேரடியா ஒத்துக்கோங்களேன், ஏன் மழுப்புறீங்க? நீ அந்த பொண்ணு பிரியாவை தங்கச்சின்னு சொல்ற, அந்த பொண்ணு உன்னை அண்ணன்னு சொல்ற. அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் உன்னை நம்ப முடியாது. நெருப்பு இல்லாம புகையாது. ஒரு போலீஸ்காரனா எல்லா பக்கமும் இருந்துதான் யோசிக்கணும். அப்பா, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். சந்தேகம்ன்றது உங்க ரத்தத்திலே கலந்துருக்கு. அந்த கோணத்துல என்ன பார்க்காதீங்க. நல்ல பாசமுள்ள அப்பாவை பாருங்க.
பிரதீப், எனக்கு கடமைக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். வந்த பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உனக்கும் பிரியான்ற பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றா. அது பொய்யோ உண்மையோ நான் அதை விசாரிச்சு நியாயம் எதுன்னு பார்க்கணும். என்னங்க, அவன் தான் என்ன நம்புங்கன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வரணும்? நமக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஜெயந்தி, ஒரு திருடனையும் கொலைகாரனையும் ரொம்ப ஈஸியா ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்க செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் காலம் பதில் சொல்லும். பிரதீப், எனக்கும் உங்க அப்பா மாதிரி உன் மேல சந்தேகம் வருது. அம்மா கோவில்ல காவியா சொன்னாலே அது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையா? அம்மா, நான் உங்க மகம்மா. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் சொல்றது நிஜம்மா. காவியா பொய் சொல்றா. ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுற உறவை காவியா எப்படி புருஷன் முண்டாட்டி உறவுன்னு சொல்லுவா? அப்ப காவியா என்ன பொய் சொல்றாளா? அம்மா, காவியாக்கு அவ தங்கச்சி திவ்யா மேல பொறாம. அவளை விட நல்ல சம்பந்தம் கிடைச்சிச்சு அப்படின்னு வைத்தறிச்சல். அதான் எப்படியோமா காவியா நினைச்சதை சாதிச்சிட்டா. இப்ப அவ தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டா. அப்பா மட்டும் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தலனா இந்நேரத்துக்கு திவ்யா கழுத்துல தாலி கட்டிருப்பேன். ஆனா இப்போ காவியா தனுஷ் கிட்ட தோத்துட்டேம்மா. இந்த கல்யாணம் நின்று போனதுல திவ்யா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பாவம்மா திவ்யா. அவ்வளோ நினைச்சு பாத்தீங்களா? அத பத்தி நீ கவலைப்படாத. உங்க அப்பாவோட விசாரணையில நீ நிரபராதின்னு தெரிஞ்சா உங்க அப்பா மறுபடியும் திவ்யா வீட்ல பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சிச்சு சும்மா விட மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோ. மா, இவனை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிடாதீங்க. யாரு சொல்றது பொய், யாரு சொல்றது நிஜம்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய போகுது. அப்ப பிரதீபை நம்பினதுக்காக நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா, உன் வீட்டுல நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. வா சாப்பிடலாம். உண்மை முதல்ல கசக்கதான் செய்யும், அப்புறம் தான் இனிக்கும். அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி உன்னை தேடி வருவா. உன்னை வீட்டுக்குள்ள வராதேன்னு சொன்னால அவ இங்க வரட்டும். இந்த வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல்லி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்பதான் என் மனசு ஆறும். ஆனா அப்ப கூட நீ உன் தங்கச்சியை விட்டு கொடுத்து பேச மாட்டல்ல? என்னதான் குறை சொல்லுவ? அதுக்காக ஏன் பொண்டாட்டிய நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேச மாட்டேன். உன் தங்கச்சி என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்க. அவ உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க. ஏன்னா நீ அவளை தங்கச்சியா பார்க்கல, மகளா பார்க்கற. அத அவ எப்ப புரிஞ்சுக்க போறாளோ. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த பிரியா தான். நீ இவ்வளவு போராடியும் அந்த பிரியா அந்த பிரதீபத்தனோட அண்ணன்னு சொல்லி நம்ம முகத்துல கரிய பூசிட்டா. அதத்தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. எப்படியோ கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா அந்த பிரதீப் மாட்டிக்காம தப்பிச்சிட்டா. இனிமே சும்மா இருக்க மாட்டான் அவன். உன் தங்கச்சிக்கு ஆசையை தூண்டி விடுவா. ஏன்னா திவ்யா பிரதீப்ப நல்லவனை நம்பி காதலிச்சிட்டு இருக்கா. அதை சாதகமாக்கி அவன் என்ன வேணும்னாலும் செய்ய துணிவான். பட்டுச்ச கிரிமினலா இருக்கா. திவ்யாவை இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லணும்.
கல்யாண மனமேடையில எல்லார் முன்னாடியும் பிரதீப் ஒரு அயோக்கியனை நிரூபிக்க முடியாம தோத்து போய் வந்துட்டோம் காவ்யா. அதை நினைச்சா நீ கொஞ்சம் கவலையா இருக்கு. தனுஷ், நீ கவலைப்படக்கூடாது. எனக்கு நீதான் முக்கியம். நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு பலம். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். மறுபடியும் எப்படியாவது போராடி அந்த பிரதீப் அயோக்கியம் நிரூபிப்பேன். மறுபடியும் போராடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்கு முதல்ல நீ சாப்பிடணும். வா சாப்பிடலாம். எனக்கும் பசிக்குது. தனுஷ், நீ போய் சாப்பிடு. எனக்காக நீ ஏன் வயித்த காயப்படுற? நான் என் தங்கச்சி அப்படி சொல்லிட்டாலேன்ற வருத்தத்துல இருக்கேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல தனுஷ். உன் தங்கச்சிக்காக நீ சாப்பிடாம இருக்கும்போது என் பொண்டாட்டி நீ சாப்பிடாம இருக்கும்போது உனக்காக நான் சாப்பிடாம இருக்க கூடாதா? நீ சாப்பிட போறதுன்னா சொல்லு, நானும் வரேன். இல்லைன்னா அப்படியே பட்னியா படுக்கிறேன். ஹே புருஷா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கு இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் வச்சிருக்கேன். ம்? ம். என்ன? அது சும்மா. சும்மா இரு. பசிக்குதுன்னு சொன்னல, போய் சாப்பிடு போ.